ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எங்கள் கிராமப்புறங்களில் வீட்டு சாமி கும்பிட்றதுன்ற ஒரு பழக்கம் உண்டு. இது ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இது பழங்காலத்திலேருந்து முன்னோர்கள் வழி வழியாக கும்பிட்ற ஒரு பழக்கங்கிறதுனால வருங்கால சந்ததியருக்கு தெரியணுன்ற ஒரு ஆர்வத்தில் நான் இது வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அந்த வீட்டு சாமி கும்பிட்றது எதனால, அங்கே என்னெல்லாம் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பிராய்லர் சிக்கன் எடுத்து வறுவல் செஞ்சுருக்காங்க. இது சாப்பிட்ற டேஸ்ட்டுக்காக செய்கிறது. ஆனால் வீட்டு சாமி கும்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்யணும். நாட்டுக்கோழியிலேயே பெட்டைக்கோழியில் தான் குழம்பு செய்வாங்க. சேவலில் குழம்பு செய்ய மாட்டாங்க. அது முன்னோர்களுக்கு படைக்கிறதுக்கு அவங்க கடவுளாக ஏற்றுக்கிறதுக்காக இந்த முறையை எங்கள் பாட்டி முன்னோர்கள் காலத்திலேருந்து சொன்ன ஒரு பழக்கத்தை தான் அம்மா சித்திங்கெலாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சமையல் எங்கள் அண்ணியும் எங்களோட சித்தப்பா ஒய்ஃப் 2 பேரும் ஷேர் பண்ணி சமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சைவ சமையல் செய்யணும். அதில் சக்கரை பொங்கல், வெள்ளை பச்சரிசி பணியாரம், அப்புறம் பரங்கிக்காய் பொரியல். இது இறந்து போன எங்கள் அத்தைக்காக செய்கிறது. அவங்க கன்னிப்பெண், அதனால அவங்களுக்கு சைவ சமையல் தான் அப்படின்ற ஒரு பழக்கம் வீட்டில் இருக்குது. அவங்களுக்கு மஞ்சள் கலர் புடவை எடுத்து முதல்ல அவங்களுக்கு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா, அவங்களோட தாத்தா பாட்டி, அதாவது மற்ற முன்னோர்கள் தம்பதியராக இறந்தவங்களுக்கு பெட்டைக்கோழி குழம்புல படையலில் இட்டு வீட்டு சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் எங்கள் அப்பாவோட அப்பா அம்மாவை பாட்டா அப்பாயின்னு கூப்பிடுவோம். அவங்களுக்கு சாமி கும்பிடும்போது எங்கள் அத்தையோட சைவ சமையல் படையலை இலை போட்டு மூடிட்டு தான் நான்வெஜ் படையல் இலையில இடுவாங்க. வீட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் முக்கியமானது அந்த வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு படையல் இலையை முதல்ல கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் பிறந்த மூத்த பெண் நான். அதுக்கப்புறம் எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. 2 தங்கச்சிங்களும் வீட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கிற குடும்பத்துக்கு போனதுனால அவங்க மாமியார் வீட்டிலேயே சாமி கும்பிட்டுக்கிறாங்க. நான் டவுனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் மாமியார் வீட்டில் இந்த பழக்கம் இல்லை. எங்கள் மாமியார் வீட்டில் அமாவாசை கும்பிட்ற பழக்கம் உண்டு. இந்த பழக்கம் இல்லாதனால எங்கள் அம்மா வீட்டு மடியலே நான் வாங்கிக்கிறேன். கிராமத்து வாழ்க்கையை வீடியோ முழுக்க பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க.